வணக்கம். தினமலர்ல தேர்தல் மலர் வெளியாக ஆரம்பிச்சிருச்சு. தினந்தோறும் தேர்தல் மலர் செய்திகளை தாங்கி வருது தினமலர். தேர்தலில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யங்கள் குறித்து அதில் ரொம்ப தெளிவாக கட்டுரைகள் அணிவகுக்குது. அந்த வகையில் இன்னைக்கு 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வெளியாகி இருக்கக்கூடிய தேர்தல் மலர் பேசக்கூடிய முக்கிய செய்திகளோட சுருக்கத்தை மட்டும் பார்க்கலாம். விஜயோட கூட்டணி அமையுங்கள், ராமதாஸை வலியுறுத்தும் நிர்வாகிகள். ராமதாஸ் தனியாக தான் இருக்காரு. அன்புமணி அவரை இணைத்துக் கொள்ளலை. பாட்டாளி மக்கள் கட்சியில் குழப்பம் நிலவுது. இப்படியான சூழலில் தனியாக இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்கள்ட்ட விஜய் கட்சியோட கூட்டணி போங்க அப்படிங்கிறதா அவரோட கட்சி தொண்டர்கள் அழுத்தம் கொடுக்குறாங்களா? அதை பற்றி தான் பேசுது இந்த கட்டுரை. எங்கள் ஆட்சியில் இலவசங்களே கிடையாது. சீமானின் புத்துணர்ச்சி தேர்தல் அறிக்கை. எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தல் அறிக்கைக்கு தயாராகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அதிமுக ஒரு 10-15 தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்கவும் செஞ்சுட்டாங்க. திமுக கூட நாங்கள் ஆட்சிக்கு மீண்டும் வந்தோடனே 2000 ரூபாய் மகளிர் உதவித்தொகையாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பல வாக்குறுதிகள் வர இருக்கு. இந்த சூழலில் தான் சீமானோட தேர்தல் அறிக்கையில் என்னெல்லாம் சொல்லியிருக்கு, அதனுடைய முக்கிய சாராம்சங்கள் என்ன, முழுமையான அந்த தேர்தல் அறிக்கை விவரங்களை தாங்கி வந்திருக்கு இந்த செய்தி. அமைச்சர் பதவி கேட்கக்கூடாது, துரைமுருகனுக்கு கண்டிஷன். துரைமுருகன் சாதாரண ஆளா? திமுகவில் பொதுச் செயலாளர், நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர். அவருக்கே திமுக இந்த முறை செக் வச்சிருக்காங்க. அமைச்சர் பதவி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அதை பற்றி அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கக்கூடிய தகவலோட விவரிக்குது இந்த கட்டுரை. கமல் கட்சியிடம் கரார் காட்டும் திமுக, உதயசூரியனில் போட்டியிடவும் நெருக்கடி அப்படின்னு ஒரு கட்டுரை வெளியாகிருக்கு. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் கமல் கட்சி 4% ஓட்டு எடுத்திருந்தாங்க. இந்த தேர்தலில், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் ஆதரவு கொடுத்தாங்க. அதன் தொடர்ச்சியாக ராஜ்யசபா எம்பியும் ஆக்கப்பட்டார் கமலஹாசன். இந்த சூழலில் தான் இந்த முறை அவருக்கு 2 தொகுதிகள் ஒதுக்க இருக்கிறதாவும், அதில் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிடணும்னு திமுக தலைமை அழுத்தம் கொடுக்கிறதாவும் தொடங்குது இந்த கட்டுரை. கமல்ஹாசனோட ரியாக்ஷன் அதில் என்ன, கட்சி நிர்வாகிகள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத துல்லியமாக விவரிக்கக்கூடிய இந்த கட்டுரையும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தினமலர் தேர்தல் மலர் பகுதியில் வெளியாகிருக்கு. பாஜகவுடன் தான் கூட்டணி, திருச்செந்தூரில் ரங்கசாமி உறுதி அப்படிங்கக்கூடிய கட்டுரை வெளியாயிருக்கு. பாண்டிச்சேரி அரசியலை மையப்படுத்தினது. புதுவை முதல்வர் ரங்கசாமி கூட்டணியை பாஜகவோட உறுதிப்படுத்தியிருந்தார். புதுவை முதல்வர் ரங்கசாமிக்கு 16 இடங்களும் பாஜகவுக்கு 14 இடங்களும்னு ஒதுக்கப்பட்டுச்சு. பாஜக தங்களுடைய உள்ளொதுக்கீடா சார்லஸ் மார்டின் கட்சிக்கு 2 இடங்களும் அதிமுகவுக்கு 2 இடங்களும் ஒதுக்குன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இந்த சூழலை தான் கூட்டணிக்குள்ள முரண் இருந்தது. ரங்கசாமி அந்த சூழலுக்கு மத்தியில் திருச்செந்தூர் கோயிலில் தரிசனம் செய்துவிட்டு செய்தியாளர்களையும் சந்திச்சிருக்கார். அதை குறித்து துல்லியமாக விளக்குது இந்த கட்டுரை. சமாதானப்படுத்தி பேச வந்தது பாஜக குழு, டிமிக்கி கொடுத்து பிறந்த முதல்வர் காரில் சோதனை அப்படிங்கிற ஒரு கட்டுரை வெளியாயிருக்கு. அந்த முதல்வர் வேறு யாரும் இல்லை, பாண்டிச்சேரி முதல்வர் ரங்கசாமி தான். அதுக்கான பின்னணி என்ன, காரணம் என்ன அப்படிங்கிறத விளக்குது இந்த கட்டுரை. கரார் காட்ட முடியாததால் டெல்லி பயணம், அமித்ஷாவை சந்திக்க சென்றார் பழனிசாமி. கடந்த 3 மாதங்களில் மற்றும் 3 முறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போயிருக்கார். அவர் ஏன் மீண்டும் மீண்டும் டெல்லிக்கு போகிறார்? தமிழகத்தில் பாஜகவுக்கு ஒரு தலைவர் இருக்காரு, நயினார் நாகேந்திரன் அவர்கள். அவரை ஏன் சந்திக்கலை, ஏன் மீண்டும் மீண்டும் டெல்லிக்கு போகிறார், அதுக்கான பின்னணி என்ன அப்படிங்கிறத விவரிக்கிறது தேர்தல் மலர் பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த கட்டுரை. எந்தெந்த தொகுதிகள் யார் யாருக்கு சீட், காங்கிரஸ் தேர்தல் குழு இன்று ஆலோசனைங்கக்கூடிய தலைப்பில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி 28 தொகுதிகளை திமுக கூட்டணியில் வாங்கியிருக்காங்க. அந்த 28 தொகுதிகளில் யார் யாருக்கு போட்டியிட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத துல்லியமாக கணிக்கிறதுக்காக குழு கூடுவது குறித்த செய்தியை இந்த கட்டுரை விவரிக்கிறது. தொகுதி பங்கீட்டில் இழுபறி, ஸ்டாலினுடன் திரும்ப சந்திப்பு அப்படிங்கக்கூடிய கட்டுரையில் மிக மிக முக்கியமாக அந்த செய்தி என்ன சொல்லுதுன்னா, விசிகா கடந்த முறை 6 இடங்கள் ஒதுக்கப்பட்டது, இந்த முறை கூடுதல் இடங்களை எதிர்பார்க்குது. அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தியாகுமா அப்படிங்கக்கூடிய கோணத்தில் விரியுது. அதே மாதிரி விசிகா சார்பில் போட்டியிட விருப்பமனு கொடுப்பவர்களுக்கு நாளை முதல் விருப்பமனு அப்படிங்கக்கூடிய செய்தியும் இடம்பெற்றிருக்கு. திமுகவில் பெண்களுக்கு பாதுகாப்பு சொல்றது வேற யாரும் இல்லை, நடிகை ரஞ்சனா நாச்சியார் சான்று கொடுக்குறாங்க. யார் இந்த ரஞ்சனா நாச்சியார்னா, நேற்று வரை தாவேக்கால இருந்தவங்க, தாவேக்காவினுடைய நடவடிக்கைகள் பிடிக்காம திமுக பக்கம் நகர்ந்தவங்க. அதற்கு அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு விஜயனுடைய மனைவி எழுப்பிய அந்த புகார் தான். ஸோ இப்போ அவர்கள் திமுக பக்கம் நகர்ந்திருக்காங்க. கிட்டத்தட்ட வீரமங்கை வேலு நாச்சியாருடைய பரம்பரைன்னு தன்னை சொல்லிக் கொள்ளக்கூடிய நடிகை ரஞ்சனா நாச்சியாருடைய அந்த பதிவு தான் இந்த செய்தி பேசுது. இப்படி தேர்தல் குறித்த சுவாரஸ்யமான செய்திகளை உள்ளடக்கி தான் இன்றைய தேர்தல் மலர் வெளியாகிருக்கு. பக்கத்துக்கு பக்கம் பரவசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அரசியல் ஆர்வலர்களுக்கு ஒரு படி இனிமேல் மேலே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இதமாக இருக்குது தினமலருடைய இந்த பகுதி, தேர்தல் மலர் பகுதி. சொல்வதில் முழுமை, செய்தியில் புதுமை, உண்மையின் உரைகள். மீண்டும் நாளை இன்னொரு காணொலியில்.